நீங்க இந்த 2026க்கு ஜெர்மனி உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் கொடுக்குற இந்த டேட்டாஸ் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் இயர், அதாவது இந்த 2025 அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா சிச்சுவேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அங்க இருக்கிற அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025 அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல 6,151 பீப்புள் ஜெர்மனி கவர்மெண்ட் வந்து டீபோர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த 2026ம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 20,000+ டீபோர்டேஷன்ஸ் எஸ்டிமேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 2026ல ஜெர்மனி வந்து இன்னமும் ரூலை வந்து அவங்களோட ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இதில் பாதிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அவங்க எதனால பாதிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க இந்த ரூலை பிரேக் பண்ணுறனால தான் பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதும் வந்து இங்கே கவர்மெண்ட்டே வந்து ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா பார்ட் டைம் ஒர்க் லிமிட் எக்ஸீட் பண்ணுறது தான். 20 hours தான் நம்மளோட லிமிட்ஸ் அப்படின்னா நம்ம அந்த 20 hours தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த 20 ஹவர்ஸுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் கொடுக்குற ஃபேக் ப்ராமிசஸ் அண்ட் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்காரணத்து கொண்டும் நம்ம ஜெர்மன் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லைன்னா நம்ம யூனிவர்சிட்டியிலே ஆகட்டும் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எங்கேயும் கொடுக்கவே கூடாது. சில ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த டாக்குமெண்ட்டுக்கு பதில் இதை கொடுக்கலாம் ஏதோ ஒன்று வந்து உங்ககிட்ட சொன்னாங்கனாலும் கண்டிப்பாக இதில் வந்து 200% நம்ம எந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கக்கூடாது. அதில் ரீசண்டாக எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா சில கன்சல்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அகாமடேஷனே இல்லாத இடத்துல அகாமடேஷன் புக் பண்ண மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைக் என்னன்னா நீங்கள் ஜெர்மனி போனதுக்கப்புறமா அங்கே உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி செக் நடக்கிற இடத்துல எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸில் அங்கே வீடே கிடையாது. ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து எந்த டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கவே தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கிறத ரியலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். நம்மளுக்கான விசா சான்சஸும் ரொம்ப அதிகம்தான். நான் நம்பர் 3 என்ன சொல்கிறேன் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் அங்கே ப்ராப்பராக நம்ம அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுது. ஸோ அடுத்தது நான் சொல்கிறது விசா ரூல் புரியாமல் ரொம்ப கேஷுவலாக இருக்கிறது. ஸோ யூஸ்வலாக வந்து இங்கேருந்து நீங்கள் விசா அப்ளை பண்ணிவிட்டு ஜெர்மனி போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி ஏஜென்ட்ஸ் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு விசா கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களை வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த விசாவில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து அவங்க கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இருக்கிற விசாவில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜெர்மனி அப்படின்னாலே இட் இஸ் ஈக்குவல் டு 0 tolerance சிஸ்டம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஜெர்மனியை பற்றி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரியில் எங்கே போய் படிக்கலாம், எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், விசா எப்போ அப்ளை பண்ணலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற கம்பெனிஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற எம்ப்ளாயபிலிட்டி ரேஷியோஸ் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸை எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஸோ எப்படி உங்களோட ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணலாம், 100% ஜென்யூனாக உங்களோட டாக்குமெண்டேஷன்ஸை எப்படி பண்ணலாம், அங்கே இருக்கிற ஒர்க் ரூல்ஸோட கிளாரிட்டி என்ன, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியோட காம்ப்ளைன்ஸஸ் சப்போர்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கம்ப்ளீட் கைடன்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ஜெர்மனி போய் லேண்ட் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வைபடுவை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறோம். மோரோவர் ஸோ வைபடுவோட கான்செப்ட் வந்து ஜஸ்ட் உங்களை ஜெர்மனிக்கு அனுப்புனா மட்டும் போதும், ஜெர்மனிக்கு நீங்கள் போனால் போதும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் ஸ்டே, செட்டில், சக்சீட். இந்த 3லையும் கண்டிப்பாக நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். உங்களுக்கும் ஜெர்மனியில் படிக்க போகணும், பட் ஆனால் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணணும்னு தெரியல, எப்போ அப்ளை பண்ணணுங்கிறது தெரியல, இந்த மாதிரி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக வைபடு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அப்கமிங் டேஸில் நிறைய ஜெர்மனியை பற்றி அப்டேட்ஸ்